ஹாய் விவாஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே வந்து சிமெண்ட் பாட் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து 2 பிளாஸ்டிக் பாட் எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், உள் சைடு ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஹைட்டுக்காக நான் வந்து அடியில் வந்து கொஞ்சம் வெறும் மணல் அதை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு நான் ஒரு கார்ட்போர்டை வந்து அட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை வச்சா வைக்கலாம், அது வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். அதை வந்து நான் வந்து ஹைட்டுக்காக அதை வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்லேயும் வந்து நான் வெளிப்பக்கமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து சிமெண்ட் வந்து ஒட்டாமல் நம்ம எடுக்கும்போது சீக்கிரமாக வரும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில், நம்ம சமையல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதை வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வெறும் சிமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அது உள்பக்கமாக வந்து அந்த வாளியில் வந்து ஊற்றிடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ வந்து சிமெண்ட்டும் சாண்டும் 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நான் எடுத்துருக்குறேன். சிமெண்ட் வந்து 1 பங்கு, மணல் வந்து 2 பங்கு. இப்போ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேஸ் அடிக்காக ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு திக்னஸ் வேணுமோ அந்த ஹைட்டு வந்து நீங்கள் அடியில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சிமெண்ட் வந்து சாதாரண கையில் வந்து யூஸ் பண்ணாதீங்க, க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப சிமெண்ட்டை வந்து கையில் நம்ம தொட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஏதாச்சும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கலாம், எந்த இதுவும் ஆகாது. வாஷ் பண்ணால் வந்து உடனே போயிடும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு ஸ்டிக்கால் ஹோல் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து தண்ணி வந்து அடி வழியாக லீக் ஆகி போகிறதுக்காக நம்ம சிமெண்ட்டு தொட்டியில். ஸோ நான் 2 ஹோலும் இப்போயே போட்டுட்டேன். இப்போ பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் 1/2 பக்கெட் வந்து மணல் ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ உள்ளார வைக்கிற அந்த பிளாஸ்டிக் வாளியும் வந்து ரெடி. இப்போ நம்ம சைடில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து 1:2 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிமெண்ட் சாண்டு மிக்ஸை வந்து ஃபுல்லாக நம்ம வாளியில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். சைடு வழியாக எனக்கு வந்து கேப் சின்னதாக தான் இருக்குது, நான் அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபில் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வாளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியை கூட நீங்கள் இன்னும் கரைச்சி ஊற்றலாம். இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். அது உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு இரும்பு ராட் வச்சு ஃபுல்லாக நான் வந்து அதை நல்லா வந்து குத்தி விட்டுட்ருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் ஆகும், அந்த சிமெண்ட்டு கலவை வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகும். பாருங்கள், ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, அதனால் அதுலேயும் மீதி உள்ள அந்த சிமெண்ட்டு மிக்ஸை வந்து நான் வந்து இன்னும் அதுக்குள்ளார வந்து ஃபில் பண்ண போகிறேன். சிமெண்ட் வந்து ஃபுல்லாக ஈவனாக ஃபில் ஆகிறதுக்காக இப்படி சைடில் வந்து ஒரு கட்டை அந்த மாதிரி வச்சு தட்டுனிங்கன்னா அது ஈவனாக வந்து சிமெண்ட் வந்து ஃபுல்லாகிடும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த நெக் ஆஃப் த மவுத் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டேன். நான் ஃபில் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். ஃபில் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து 1 டே வந்து நம்ம அப்படியே வச்சிட வேண்டியதான். இப்போது ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து லேசாக வந்து கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஊற்றுனீங்கன்னா பாருங்கள், உள்ளே நம்ம வச்சுருக்கிற அந்த கேப் பக்கெட் வந்து அழகாக ஈஸியாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமே அந்த வாளியை வந்து இப்படி வந்து கவுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஹாட் வாட்டர் அது மேலே சைட்லலாம் கொஞ்சம் லைட்டாக ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த பக்கெட்லேருந்து நமக்கு வேண்டிய சிமெண்ட் பாட் வந்து ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அழகாக வந்து பாட் வந்து நமக்கு வந்துருச்சு. இது வந்து எனக்கு ஹைட்டுக்காக நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா உள்ளே வைக்கிற வாளி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பக்கெட் உள்ளே போய்டுறதுனால நான் அடியில் வந்து கொஞ்சம் மணல் ஃபில் பண்ணி அதுக்கு மேலே வர மாதிரி நான் வச்சுருக்கிறேன். அப்போ தான் எனக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும்னு. அதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சுருக்கிறேன். அந்த மாதிரி நான் ஒரு 10 கிட்ட ஒரு சிமெண்ட் பாட் வந்து நான் வீட்டிலே செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸி. வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 60 ருபீஸ் 70 ருபீஸ் ஆகுது. இப்போ வீட்டில் பண்ணிங்கன்னா அதோடய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். பாருங்கள், இது இன்னொரு பாட்டு. நான் மேலே வந்து அந்த ஹைட்டுக்காக வச்ச மணலெல்லாம் இப்போ எடுத்துகிட்ருக்கேன்.
2 பாட் வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் சிமெண்ட்டும் மணல் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலே வந்து அழகாக வந்து நல்ல ஃபினிஷிங்கோட பாட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், இப்போ அந்த 2 பாட்டும் வந்து பெயிண்ட் பண்ணி நான் யூஸ்க்காக இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து அந்த மவுத்தில் மட்டும் நான் வந்து எல்லோ சும்மா ஒரு அழகுக்காக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நமக்கு பாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் வந்து லோ காஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து பாட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.